இந்த உலகத்தில் நீங்கள் தினமும் எவ்வளவோ மரணத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் இறக்காத ஒருவர் மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் உங்கள் குடும்பத்திலேயே எவ்வளவோ மரணங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சாகாத ஒருவர் மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க தினமும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறத உங்கள் உள்தன்மை தெரிஞ்சு வச்சுருக்கு. நீங்கள் வேணால் உங்களுடைய அறிவு சார்ந்து உடல் சார்ந்து பிரிந்து இருக்கிறனால அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆதார சக்திக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அதனுடைய செயல்பாடு அப்படி இருக்குது. அதனால தான் அதனுடைய நகர்வு அதை நோக்கியே இருக்குது. நீங்கள் எப்படி எவ்வளவு உலகப் பொருட்கள் கிடைத்தாலும் திருப்தி அடையாமல் இன்னும் வேணும்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை உடல் எடுத்து வந்தாலும் எவ்வளவு மரணங்கள் நிகழ்ந்தாலும் மரணமே இல்லாத மாதிரி மாயையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதன் ரகசியம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறது தான். அந்த மரணம் இல்லை அப்படிங்கிறத பறைசாற்றுவதற்கு தான் உங்களுடைய சுயம் அப்படி செயல்பட்டுகிட்டே இருக்குது. உலக வாழ்க்கையில் இருக்கிறீங்க, இடம் தெரியாமல் அதில் தேடிட்டு இருக்கீங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தியானம் என்ற பெயரிலும் யோகம் என்ற பெயரிலும் அதை தேடிட்டு இருக்கீங்க. உலக வாழ்க்கையில் இருக்கிறவங்க அதை தெரியாமல் அதை நோக்கி நகர்ந்துட்டுருக்கீங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அதை தெரிஞ்சு அதை நோக்கி நகர்ந்துட்டுருக்கீங்க. இவ்வளோதான் விஷயம். ஆனால் நீங்கள் அந்த மரணமில்லா பெருவாழ்வு நிலையை அடையும் வரை நீங்கள் ஒவ்வொரு உடலாக எடுத்து வந்து அது தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும்.